ஹலோ! நம்ம இன்றைக்கி பப்ளு அண்ட் டாம் சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கோம். 1 வெங்காயம் எடுக்கணும். அது நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவை. அது போக நான் ப்ரெப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் முன்னாடியே மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 1 1/2 கிட்ட ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி மிக்சரில் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் தென் கோகோனட் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சங்கரா ஃபிஷ் தான் எடுத்திருக்கோம். இப்போது இந்த புளியையும் தக்காளியும் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம். வெந்நீர் ஊற்றி நல்லா சைடில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம அந்த புளி கரைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. நான் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுருக்குறேன். ஏன்னா புளியெல்லாம் நல்லா கரைஞ்சிக்கிடட்டும். தக்காளியும் நான் அப்படியே அந்த ஹீட்டில் இருந்ததுனால நல்லா மசிச்சுட்டேன். தென் ஆனியனையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சோல டர்மரிக் அண்ட் தென் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தென் கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சதில் அந்த தக்காளி எடுத்து போட்டுட்டு புளியை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தென் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிரேவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஃபிஷ் குழம்புக்கு ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். ஸோ இதில் நான் கடுகு, கொஞ்சோல வெந்தயம் அண்ட் தென் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் குழம்பு கொஞ்சம் கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா மிக்சிங் வாட்டரோட கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணியோட அதையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பு, லைட்டாக காரம் எதுவும் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அப்படின்னா இதில் டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ் பவுல் வச்சு கிளாஸ் வச்சு மூடி பாயில் பண்ண விடலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் டு ஹை செட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரணும் சைடில் ஆயிலு. அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு போடுறோம். இப்போ கோகோனட் போட்ட பேஸ்ட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. அண்ட் தென் ஃபிஷ்ஷை போட்டுட்டு எகெயின் நம்ம ரொம்ப கம்மியான லோ ஃப்ளேமில் தான் பாயில் பண்ணணும். ஏன்னா ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹையாக ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு சீக்கிரமாக உடஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு ஃபிஷ்ஷு வெந்துடும். நம்மளோட மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மீன் குழம்பு. திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பப்ளு அண்ட் டாம் சேனல். பாய்.